இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை பிரியம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். அதாவது பிரியமான காரியம் என்று சொல்லி இதுல 2 சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று நீதி, இன்னொன்று நிதானம். நீதியுள்ள உதடுகள், எப்பொழுதும் எங்களுடைய வாய் நீதியானதாக இருக்க வேண்டும். அதாவது நீதியை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். நியாயம் தீர்க்கிறவர்கள் நாங்கள் அல்ல, அது தேவனுடைய வேலை. ஆனாலும் நீதியாக நாங்கள் செயற்படுகிறவர்களாய், நீதியாக நாங்கள் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். நிதானம், பொதுவாக சொல்லுவார்கள் கோபப்படுகிறவன் நிதானத்தை இழக்கிறான் என்று. நாங்கள் கோபப்படுவோமாக இருந்தால் நிதானம் இல்லாமல் போய்விடுவோம். உண்மையில் நாங்கள் கோபத்தால் சாதிக்க முடியாததை மௌனமாக நிதானமாக இருந்து சாதிக்க முடியும். உதாரணமாக, நாங்கள் சுவிசேஷங்கள் அறிவிக்கிற சந்தர்ப்பங்களில் தேவனை குறித்ததான வைராக்கியத்தின் நிமித்தம் நாங்கள் ஒரு சில நேரங்களில் நிதானங்களை இழந்து விடுகிறோம். அப்படி தேவன் மேலே நாங்கள் வைத்த வைராக்கியத்தின் நிமித்தமும் நாங்கள் நிதானங்களை இழந்து போகக்கூடாது. நாங்கள் எவ்வளவுதான் சுவிசேஷம் சொன்னாலும் கூட சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழுகிறோமாக இருந்தால் நாங்கள் சுவிசேஷம் சொல்லுகிறது பிரயோசனம் இல்லாமல் போய்விடும். ஆகையால நாங்கள் எப்பொழுதும் நிதானத்தை இழக்காதவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால பிரியமான காரியமாக இருக்கிற இந்த நீதியையும் மற்றும் இந்த நிதானத்தையும் நாங்களும் கை கொள்ளுகிறவர்களாக இருப்போம். Have a nice day.